அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன அஸ்தஃபா. அம்மா பாத். ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல நல்லடியார்களே, நாம் நம்முடைய நஹ்வு பாடத்தில் தொடர்படியாக நஹ்வின் சட்டங்களை, அதுவும் மிக முக்கியமான அடிப்படை சட்டங்களை தான் பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்கள் தினசரியும் தொடர்ந்து இத்தலத்திலே பதியப்படும் பாடங்களை பார்த்தும் இன்னும் உங்களுக்கு தரப்படும் பயிற்சிகளை செய்து பார்த்து வந்தாலே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய அரபு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை மிக விரைவில் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். ஆகையால் அதற்கான முயற்சிகளை தான் செய்து வருகின்றோம். தாங்களும் அதை ஒத்துழைத்து வருகிறீர்கள். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். எனவே இன்று நாம் நம்முடைய முன்பு பாடத்தின் தொடர்ச்சியாக ஜம் என்று சொல்லக்கூடிய பன்மையுடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம். அதை பார்ப்போம். முன்பு பாடத்தில் நம்ம பார்த்தோங்க என்னென்ன ஜம், அதுக்கு என்னென்ன பயிற்சி, அதெல்லாம் எப்படி செஞ்சு பார்க்கணும், அது பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் என்ன, அது அர்த்தம் என்ன, எல்லாமே பார்த்தோம். இன்ஷால்லா வாங்க இப்போ அடுத்து ரெண்டாவது பிரிவுக்கு போகலாம். பா அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது பிரிவு. ஒரே பாடம் தான். பான்னு சொன்னால் இரண்டாவது பிரிவு. மன் ஆவுலாஹில் ஃபத்தாயாத்து யா மரியம். மன் யார், ஆவுலாஹில் ஃபத்தாயாத்து. ஆவுலாயில்னா என்னங்க அர்த்தம்? முன்னாடியே படிச்சிட்டோம். அதாவது இவர்கள், இந்த ஃபத்தாயாத்தான் என்னங்க, வாலிப பெண்மணிகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வாலிப பெண்மணிகள் யார்? யா மரியம். மரியமே, இந்த வாலிப பெண்மணிகள் யார்? உன்ன, அவர்களோ. நீங்கள் ஃபேல் ஃபைலில் படிச்சிருப்பீங்க. உன்னன்னு என்னங்க, அவர்கள் பல பெண்கள்னு அர்த்தம். அந்த பல பெண்களோ ஜமீலாத்தி. ஜம்மு புரிஞ்சாங்க? ஃபத்தாயாத் ஜமீலாத்லாம் எல்லாமே பன்மை. ஜமீலத்துக்கு பன்மை ஜமீலாத், என்னுடைய வகுப்பு தோழிகள். அஹவாத்துன் உன்ன, அவங்களுக்கு சகோதரிகள் இருக்கிறார்களா? நாம், ஆமாம். உன்ன அஹவாத்துன், அவர்களுக்கு சகோதரிகள் உண்டு. மன் அபூ உன்ன, அவருடைய தந்தையார். அபூ உன்ன, அவருடைய தந்தையோ அஷேக் பிலால். ஷேக்னா மரியாதைன்னு அர்த்தங்க. சரிங்களா? அப்படியும் சொல்லலாம், இல்லை வயதானவர்னு சொல்லலாம். சரிங்களா? பிலால் ஆவார். உன்ன, அவருடைய தாயோ உஸ்தாததி, எங்களுடைய ஆசிரியை ஆவார்கள். ஐநா பைத்துஹுன்ன, அவர்களுடைய வீடு எங்கே? பைத்துஹுன்ன கரீபுன் மினல் மதரசத்தி, அவருடைய வீடோ கரீபுன். கரீபுன் என்னங்க அர்த்தம்? நியர்பை, பக்கத்தில் இருக்குது. அருகாமையில் உள்ளது. மினல் மதரசத்தி, மதரசாவிலிருந்து அருகாமையிலே உள்ளது. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நம்ம ஒரு கித்தாப் முடிச்சிருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். அந்த பாடம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது கித்தாப்லேயும் நம்ம 2 பாடம் முடித்து அதை நடத்திக்கிட்டு வரோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இது இந்நேரம் உங்களுக்கு அரபி கொஞ்ச நாச்சு அந்த இதை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொடுக்குற பயிற்சிகளையும் நம்ம நடத்தக்கூடிய பாடங்களையும் நீங்கள் தினசரி பார்த்து வந்தாலே அதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்திருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதான் வாங்க, அதை இப்போ பயிற்சி பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, முன்பு பார்த்த அதே பயிற்சிகள் தான் இங்கே தரப்பட்டிருக்கு. ஹவ்வில் நுபுத்தத ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி இல்லா ஜம்ஐன் கமா ஹுவ முவத்தஹுன் ஃபில் மிசால். எப்படி உதாரணத்தில் விளக்கி சொல்லப்பட்டிருக்கோ அது போல் உரிமையெல்லாம் பன்மையாக மாற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? உதாரணம் பாருங்கள். மிசால் உதாரணம். ஆதிஹி பின்துன் ஆவுலாஹி பனாத். ஆதிஹி பின்துன் ஆவுலாஹி பனாத் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பாருங்கள். ஆதிஹி இவள், பின்த் பெண் ஆவாள், பெண் சிறுமி ஆவாள். ஆவுலாஹி இவர்களோ பனாத்துன், பெண் சிறுமிகள் ஆவார்கள். அப்போ பாருங்கள், ஆதிஹி அப்படியோடைய ஜம்மு என்னங்க, ஆவுலாஹி அப்படின்னு அர்த்தம். பின்த்தோடைய ஜம்மு என்னங்க, பனாத் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஒருத்தர் கேள்வி கூட கேட்டாங்க, எங்கள் ஆதாக்கு நீங்கள் ஆவுலாஹி அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது முன்னாடி ஒரு பிரிவு போச்சுல்ல, அதில் எல்லாமே ஹாதான்னு வந்துச்சு. அந்த ஹாதா ஒருமை, அப்போ அதுக்கு இவன் அர்த்தம். அப்போ ஆவுலாஹி அதுக்கான பன்மன் சொல்லி இவர்கள்னு சொன்னீங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஆதிஹி பெண் ஒருவள் அப்படின்னு சொல்கிறாங்க, இவள். அப்போ ஆவுலாஹி இப்போ இவர்கள்னு சொல்லி நீங்கள் பெண்களை தானே குறிக்கிறீங்க. அப்போ ஆவுலாஹி 2க்குமே வருமானு கேட்டால் ஆமாங்க. ஆவுலாஹி அப்படின்னு சொல்கிறது இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஆண்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ 2க்கும் சேர்த்து ஒரே ஜம தான் ஆவுலாஹி. சரிங்களா? இன்ஷால்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்பு பாடத்துலேருந்து ஒருத்தர் தொடர் கேட்டார், ஆவுலாஹி அப்படின்னு இருக்கே இது எப்படிங்க அப்படின்னு கேட்கும்போது அதை நம்ம சொன்னோம். முன்பு பாடத்துலேயே நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே ஆவுலாஹின்னு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஹாதா அப்படிங்கிறதுக்கு என்னங்க போட்டிருக்கோம்? ஆவுலாஹி அப்படின்னு போட்டிருக்கோமா? அப்போ ஹாதா இது முப்புத்ததா, இது முதக்கர், இதுவும் முதக்கர். ஆண் பாலுக்கும் ஒரே இதா, பெண் பாலுக்கும் ஒரே இதான்னு கேட்டால் ஆமாம். ஆண் பால் பெண் பால் 2க்குமே ஒரே இது தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வழக்கம் சொல்கிறோம். சரிங்களா? அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பாருங்கள். ஆதிஹி தாலிபா, இதில் நீங்களே பண்ணலாம். ஆதிஹி இவளோ தாலிபத்துன் அப்படின்னா நாங்கள் மாணவி.
அப்போ என்னங்க இங்கே வரும் ஆவுல், சும்மா படித்து பார்த்தா போதும். ஆவுலாகி தாலிபாத்துன் முடிஞ்சு போச்சு. அந்த ஆவுலாங்கிறத மனசில் பதிவு வைக்கிறாங்க, இந்த தாலிபாத்துங்கிறத மனசில் பதிவு வைக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ஆதிஹி முதர்ரிசத்துன், என்னடா இங்கே இல்லையேன்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், அதனால் கொடுக்கல. ஆதிஹி முதர்ரிசத்துன், அப்போ என்னங்க ஆவுலாகி முதர்ரிசாத்துன், புரிஞ்சாங்க? ஆதிஹி முதர்ரிசத்துன் இருக்குல்ல, அப்போ எங்கன்னா வரணும் ஆவுலாகி முதர்ரிசாத். அப்போ ஆதிஹி தபீபத், ஆதிஹி தபீபாத் அப்படின்னு வரும். ஆதிஹி முஸ்லிமத்துன், ஆதிஹி முஸ்லிமாத், எல்லாம் ஒன்றே தான். ஆதிஹி ஜவுஜத்துன், ஆதிஹி ஜவுஜாத். சரிங்களா? அல்ல இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லித்தராங்க. எந்தெந்த பெண்பால் இருக்குல்லங்க, இப்போ பின்த்து தாலிபத்து முதர்ரிசாத்து, இதுக்கெல்லாம் எப்படி தெரியுமா ஜம்மு போடணும்? கடைசியாக ஒரு அலிஃப்தா போட்டால் முடிஞ்சுங்க. அப்போ பாருங்களேன், பனாத்துன்னு இருக்குல்ல, இந்த பனாத்தில் பானுன்னு அப்புறம் ஒரு அலிஃப்தா தான் சேர்த்திருக்கோம். தாலிபத்துன்னு இருக்குல்ல, அது பாருங்கள் அலிஃப்தா. அதே மாதிரி தான் முதர்ரிசத்துன்னு இருக்கா, அலிஃப்தா சேர்த்தா முடிஞ்சு போச்சு. எல்லாத்திலுமே இறுதியாக அலிஃப்தா சேர்த்துக்கிட்டே வந்தால் அத்தனையுமே பெண்பால் ஒருமைக்கான பன்மையாக மாறி போயிடும். சரிங்களா? சில விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு 6வது பாருங்களேன், உஹ்துன்னு இருக்குல்ல, இங்கே பாருங்கள் கடைசி அஹபாத். ஃபத்தாத்துன்னு இருக்குல்ல, ஃபத்தையாத், இல்லை அது எதை கவனித்தாலும் கடைசியாக நாங்கள் அலிஃப்தா வந்துடும். அப்போ ஆதி ஜதீதத்து அதெல்லாம் ஒரு கேள்வி வரும். அப்போ ஆதி ஜதீதத்துக்கு எங்கேங்க வேறு ஏதோ ஜம்மு இருக்குதுன்னு கேட்பீங்க. இது வந்து மேலே இருக்கிறது வந்து ஆக்கில், இது கைர ஆக்கில். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா தனிப்பட்ட முறையில் கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் முன்பு புத்தகத்தில் நடத்தியிருக்கோம். அதனால தான் வந்து இங்கே நான் அப்படியே மேலோட்டமாக சொல்கிறேன். சரிங்களா? இக்ரா வக்துப், இது படித்து எழுது, ரீட் அண்ட் ரைட், இது அவங்க எல்லாமே ஈஸி தான். ஆவுலா இஹ்வத்தி, ஆவுலாஹி அஹபாத்தி, இவர்கள் என்னுடைய சகோதரர்கள், இவர்கள் மேலும் இவர்கள் என்னுடைய சகோதரிகள். இப்போ பாருங்கள், ஆவுலாகி ஆண் பாலுக்கு வருது, பெண் பாலுக்கு வருது. இஹ்வத் இஹ்வத்தி அப்படின்னு சொன்னால் என்னுடைய சகோதரர்கள், அஹவாத்தி அப்படின்னா என்னுடைய சகோதரிகள். மன் ஆவுலாய் ஃபத்தாயாத்து ஆவுலாஹில் பனாத்துல் முதர்ரிசத்தி. ஒன்றுமே இல்லைங்க இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் நீங்கள் அப்படியே டக்குன்னு படித்தா வந்துடும். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே இதில் இருக்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரபி ஒரு சென்டென்ஸ் படிக்கணும்னா முதல்ல அதில் இருக்க சட்டம் தெரியணும். நம்ம சொல்லியாச்சு ஜம்முடைய சட்டம்னு. ரெண்டாவது அதில் இருக்க ஒத்தை வார்த்தைகள் தெரியணும். நம்ம சொல்லியாச்சு இதில் இருக்க ஒத்தை வார்த்தைகள் எல்லாமே தெரிஞ்சது தான், நம்ம முன்பு பாடங்கள்லேயே படித்தது தான். சரிங்களா? புதுசாக எதுவுமே இல்லை. அதனால தான் நம்ம அப்படியே அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறோம். என்னடா அஜித் நடத்தாமல் போகிறேன்னு பார்க்காதீங்க. 10வது பாருங்கள், லக்கி பனாத்துன் யா லைலா. லைலாங்கிறது பேர். சரிங்களாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்க வேணாம். லைலா அப்படிங்கிறது பேர். மற்ற எல்லாத்துக்குமே நம்ம பார்த்து தான் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? சரி வாங்க 3வது பாருங்களேன். சேஞ்ச் த சப்ஜெக்ட் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு ப்ளூரல். ஒன்றுமே இல்லை. இங்கே அப்படியே சென்டென்ஸை வந்து மேலே வந்து முபத்ததா வந்து கபரை வந்து என்ன மாற்றிருக்கோங்க, பன்மையாக மாற்றிருக்கோம். இங்கே சென்டென்ஸே பன்மையாக மாற்ற போகிறோம். ஜைனபு ஹரஜத் மினல் ஃபஸ்லி. அப்போ ஜைனப் வ ஆமினா மரியம் ஹரஜன மினல் ஃபஸ்லி. அவ்வளோதாங்க. இப்போ இப்படி ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்களேன், அல் முதர்ரிசத் தஹபத் இலல் ஃபஸ்லின் இருக்கா, அப்படியே மாற்றி போடுங்க. அல் முதர்ரிசாத்து எப்படிங்க பன்மை, அல் முதர்ரிசாத்து தஹப. என்னங்க மேலே என்னங்க போட்டோம், ஹரஜத் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே என்ன போட்டோம் ஹரஜ்ன. அப்போ இங்கே தஹபத். சரிங்களா? ஏன்னா வித்தியாசம் உங்களுக்கு காட்டுறேன். ஹரஜத்து இங்கே தஹபத்து, எல்லாமே ஒன்றே தான். ஜலசத்து தஹபத்து எல்லாமே பாருங்கள் அடுத்தடுத்து எல்லாம் ஒரே ஃபேல் தான். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொன்னால் மேலே இங்கே ஹரஜனன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இங்கே என்ன பண்ணோம் தஹபன. உங்களுக்கு சர்ஃபு தெரியும். சரிங்களா? ஹரஜா ஹரஜு ஹரஜது ஹரஜதா ஹரஜன. என்னங்க அவர்கள் பல பெண்கள் வெளியேறினார்கள். அப்போ இதே தான் தஹப தஹபா தஹபு தஹபத் தஹப்தா தஹம்ன. அவர்கள் பல முதர்ரிசத் ஆசிரியர்கள் சென்றார்கள் எல் ஃபஸ்லி. ஏங்க வகுப்பறையின் பக்கம். அப்போ இன்ஷா அல்லாஹ் இதெல்லாமே ஈஸி தான். அடுத்து 4வது என்னங்க பண்ணணும், இந்த ஹாதா ஆதிஹி ஆவுலாஹி இது நம்ம சென்டென்ஸ் பார்த்து இந்த 10க்கும் ஃபில்லப் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு 3 மட்டும் பாருங்களேன். அஹி அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே ஹாதாவா ஹாதிஹா ஆவுலாஹியான்னு பார்க்கணும். இப்போ அஹின்னா என்னங்க என்னுடைய சகோதரன். அப்போ எப்படிங்க இருக்குது, சகோதரன் ஆண்பால் தானே, ஆண்பால் ப்ளஸ் என்னங்க அங்கே உரிமை இருக்குது. அப்போ ஹாதா தூக்கி போடணும். உஹ்தி அப்படின்னு 2வது இருக்குது, அங்கே பெண்பால் ஒருமை, அப்போ ஆதிஹி போடணும். அடுத்து பாருங்களேன், ரிஜாலுன் அப்படின்னு இருக்குது, ஆண்பால் தான் ஆனால் பன்மை, அப்படியே ஆவுலாகி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அப்படியே நீங்கள் பாருங்களேன், ஜம்மை எது இருந்தாலும் ஆவுலாகி கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. ஆதிஹி ஆதா இதை மட்டும் நீங்கள் பார்த்து போடுங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து 5வது என்னங்க, இங்கே வந்து அதே தான் ஹுவஹிய ஹுன்ன எல்லாமே லமீர்கள் பாடம் சம்மந்தப்பட்டது வருது. நம்ம லமீர்கள் பாடத்தில் நடத்தியிருக்கோம். இது உங்களுக்கான பயிற்சி இப்போ தராங்க. மன் ஹாதர் ரஜுலு இந்த மனிதர் யார், இங்கே என்னங்க பண்ணும், உவவா இயவா ஹும்மா உன்ன. உவனா அவர்னு அர்த்தம். சரிங்களா? இயனா அவள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னால் அவர்கள் பல ஆண்கள்னு அர்த்தம். உன்னன்னு சொன்னால் அவர்கள் பல பெண்கள்னு அர்த்தம். இது நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணி போட்டுக்குங்க. சரிங்களா? ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ மன் ஹாதர் ரஜுல்னு இருக்கா, ஹுவ முதர்ரிஸுன் முடிஞ்சு போச்சு. ஐன தாலிபாத் அப்படின்னு நாங்கள் பெண்கள் பன்மை, அப்போ உன்ன அப்படின்னு போடணும்.
அவ்வளோதாங்க. அப்படியே இன்ஷால்லா பார்த்துக்குங்க. அடுத்து 6வது ஹாத்தில் ஜம் அல் அஸ்மா அல் ஆத்தியா. கீழே வரக்கூடிய எல்லாத்துக்குமே ஜம்மு சொல்லணுமா? சரிங்களா? இது நீங்கள் மேலேயே ப்ராக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கான பன்மை எல்லாமே. அந்த பன்மை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே நீங்கள் இதை அப்படியே சொல்லி பாருங்கள். சரிங்களா? உங்களுடைய பயிற்சிக்கு தான் இங்கே ஒன்று தராங்க. இது நான் சொன்னால் அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். உஹ்துனா நாங்கள் அஹவாத்து, பின்தனா பனாத்து, அந்த மாதிரி தான். சரிங்களா? முஸ்லிமத்தன முஸ்லிமாத், தபீபத்தன் தபீபாத், அந்த மாதிரி பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து அஸ்மால் விஷாரில் கரீப். அதான் பாருங்களேன், மேலே சொன்னல அந்த ஹாதா ஹாதிஹி, ஆவுலாஹி ஆவுலாஹி, அந்த வித்தியாசத்துக்கு இங்கே போட்டிருக்காங்க. ஹாதா தாலிப், ஆவுலாஹி துல்லாப், ஆதிஹி தாலிபா, ஆவுலாஹி தாலிபாத். இதுலேருந்து என்னங்க தெரியுது? ஆவுலாங்கிறது ஆண் பாலுக்கு வரும், பெண் பாலுக்கு வரும், பன்மைக்கானது. அல் கலிமத்துல் ஜதீதா என்னங்க? அஸ்ஸவுஜ் அப்படின்னா கணவர்னு அர்த்தம். ஜவுஜ் ஜம்மா அஸ்வாஜ். அல் மரத்து பிதூனி, அல் மரத்னா பெண்ணுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜம்முங்க நிசா உன், பெண்கள் அப்படின்னு அர்த்தம். கரீபுனா அருகாமையில். பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் அதுக்கான அர்த்தங்கள், அதுக்கான விளக்கங்கள்லாம் போட்டிருக்கோம். சரிங்களா? இன்ஷால்லா அது பார்த்துக்குங்க. கீழே பாருங்கள்லாம் உதாரணமாக போட்டிருக்காங்க. இன்ஷால்லா நம்ம 2வது பிரிவு பார்த்துட்டோம். அடுத்து 3வது பிரிவும் லேசாக தான் நடத்தினா, இன்ஷால்லா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம கம்மியாக நடத்தணும். சரிங்களா? பாருங்கள், பாடங்களை பாருங்கள். எந்த சந்தேகனாலும் உணர்வுகளும் கேட்டு தெரிஞ்சுங்க. சரிங்களா? இன்ஷால்லா நம்மளுடைய இந்த முயற்சிக்கு இன்னும் கொஞ்சம் பாடங்கள் தான் இருக்குது. நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா இன்ஷால்லா முழுமையாக முடித்தரலாம். உங்களுக்காகத்தான். நீங்கள் தற்போது உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லைனாலும் நிச்சயமாக இன்ஷால்லா பிற்காலத்தில் கண்டிப்பாக இந்த பாடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் இன்ஷால்லா. சரிங்களா? அதில் அல்லாஹ்விற்காக பாடங்களை பாருங்கள். அல்லாஹ் அனைவருடைய ஏழ்மையை பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.